தமிழ் டிராவல்ஸ்க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். வாழ்க்கை அருமையாக இருக்க 365 வழிகள். அந்த சீரீஸில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேமிலி ஆக்டிவிட்டி, டெய்லி ஃபேமிலி ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கோமே. ஸோ ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. ஸோ ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறதுனால லைஃப் ரொம்ப பிஸியாக இருக்குது. காலையில் எழுந்திரிக்கிறாங்க, ஹரிபரியில் ஆஃபீஸ் கிளம்பணும், குழந்தை ஸ்கூலுக்கு கிளம்பணும். ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும், அதாவது ஒய்ஃப் மட்டும் சமைக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் எல்லா வேலையும் செய்யணும். காலையில் எழுந்திரிக்கணும், குழந்தைய கிளப்பணும், பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், லஞ்ச் பேக் பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்க ஸ்கூல்லேருந்து திரும்ப கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா திரும்ப வந்து நைட்டு குக் பண்ணணும். ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குவாங்க. பட் மோஸ்ட்லி எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் இந்த ஹரிபரியிலே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து ஃபேமிலியாக உட்காந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான காரியம்தான். பட் ஒரு ஃபேமிலி ஆக்டிவிட்டின்னு ஒன்று பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எல்லாரோட இன்வால்மெண்ட்டும் அதில் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் டைம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியோலே எடுத்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, குழந்தை இருக்குன்னா அந்த வீட்டுக்கு எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, டிவி ஆன் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க வந்துட்டு டிவி பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை சமைச்சிட்டு டிவி பார்த்தாலும், இல்லை ஆர் குழந்தை வந்து ஐபேட்லேயோ இதுலேயோ படித்து முடிச்சதுக்கப்புறம் அதை பார்த்துட்ருக்கு. ஸோ மேபி ஒரு 1 to 2 hours வந்து எல்லாரும் அவங்கவுங்க ஏதோ ஒரு விதத்தில் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது வந்து எல்லாருமே வந்து ஜிம்முக்கு போய் பாடியை ஃபிட்டாக வச்சுருக்காங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த டைமில் ஒரு 20 to 30 minutes எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கலாகவும் நம்ம ஆக்டிவாக இருக்கணும், அதே சமயத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு பண்ணுற ஆக்டிவிட்டியாக இருக்கணும். அப்படின்றப்போ மேபி ஒரு ஜும்பா பண்ணுறதா இருந்தால் சரி, ஆர் எல்லாருமா சேர்ந்து ஒரு வாக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி, டெய்லி இது ஒரு 20 to 30 minutes இந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ணும்போது நம்மளோட ஹெல்த்துக்கும் இது பெனிஃபிட்டு. ப்ளஸ் அந்த டிஜிட்டல் டெக்னாலஜிலே வந்து என்ஸ்லேவ்டாக இல்லாமல் ஒரு மாறுபட்ட ஆக்டிவிட்டி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். ப்ளஸ் எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கும்ன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ என்ன ஆக்டிவிட்டியை வேணால் இருக்கலாம். ஸோ ஜும்பா இருக்கலாம். ஸோ எல்லாமே யூடியூப்பில் வந்தாச்சு. ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா 30 minutes ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, 15 minutes ஒர்க் அவுட் இருக்குது. ஒரு ஜாலியாக எல்லாரும் டான்ஸ் ஆடுறதா இருந்தாலும் சரி, எல்லாருமே குழந்தைங்களும் நீங்கள் ஆட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களும் ஜாயின் பண்ணுவாங்க. இல்லை ஒரு 20 to 30 minutes எல்லாருமா சேர்ந்து வெளியில் டெய்லி வாக்கிங், காலையிலையாக இருக்கட்டும் சரி, இல்லை ஈவினிங்காக இருக்கட்டும், ஒரு போகும்போது, இல்லை சும்மா போய் டெரஸில் போயிட்டு ஏதாவது ஸ்கிப்பிங் பண்ணுறது ஒரு யோகா பண்ணுறது, என்ன ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் ஒரு ஆக்டிவிட்டி ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நாளும் பண்ண முடியாட்டி அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 times in a week ஒரு 30 minutes ஆக்டிவிட்டி பண்ணுறது ஹெல்த்துக்கு ரொம்பவே வேணும். நாங்களும் இந்த வருஷத்துலேருந்து ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜும்பா ப்ளஸ் வாக்கிங் ரெண்டுமே மிக்ஸ்டாக பண்ண போகிறோம். ஸோ ஜும்பா இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 30 minutes எல்லாருமே, நானும் என் ஒய்ஃபும் ஆடுறோம். எங்களை பார்த்து என் பையனும் கூட சேர்ந்து ஆடுறான். ஸோ என்னைக்கு ஜும்பா பண்ண முடியலையோ ஒரு சேஞ்ச் ஆஃப் சினாரியோ, எப்போ டெய்லி ஜும்பா ஆடிட்டே தான் அதுவே போர் அடிச்சிடும் இல்லையா. அதனால் வாக்கிங்கும் நாங்கள் சேர்ந்து போக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுதான் நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி இந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த விஷயம் இதுவுமே வந்து புதுசாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து உங்களோட வாழ்க்கையை அமேசிங்காக மாற்ற தான் போகுது. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு வழிமுறையோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.